ஆண்டவர் இன்னாயின் எனக்கொன்றும் குறைவில்லை. இன்னாண்டவர் இன்னாயின் எனக்கொன்றும் குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்வார், அருவிக்கு அழைத்துச் செல்வார் இன்னாயின். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், நீதியில் நடத்திடுவார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், நீதியில் நடத்திடுவார். இன்னாண்டவர் இன்னாயின் எனக்கொன்றும் குறையில்லை. இன்னாண்டவர் இன்னாயின் எனக்கொன்றும் குறையில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடல். இது திருப்பாடல் 23, சங்கீதம் 23ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பிடிப்பு இருக்குது அப்படின்னா அதில் நம்ம கண்டிப்பாக இந்த வசனம் யாருக்குமே பிடிக்காமல் இருந்தது கிடையாது. நம்ம லைஃப்பில் நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், நமக்கு எந்த ஒரு சோர்வும் இல்லை அப்படின்ட்டு நம்புகிற ஒவ்வொருத்தவங்க லைஃபுக்கு பின்னாடியும் இந்த திருப்பாடல் 23ங்கிற வசனம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் குட்டீஸ். ஏன்னா அவர் அவ்வளோ அருமையாக அதில் நம்மகிட்ட பேசியிருக்கிறாரு. நம்ம லைஃப்பில் நம்ம எதை நிறைவுன்னு பார்க்குறோம், இல்லை நம்மக்கிட்ட என்ன குறைவுங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய கண்களில் தான் நம்ம தெரிவு பண்ணுற அந்த நிறைவும் குறைவும் இருக்குது. ஏன்னா நம்மளை உண்டு பண்ண தேவன் எந்த ஒரு இடத்துலையும் கூட ஒரு நமக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கும், நமக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கோ, இல்லை நமக்கும் நம்ம கூடவே பிறந்த, ஏன் அவங்க ட்வின்ஸாக கூட இருந்துட்டு போட்டுமே, ஏன்னா ட்வின்ஸ் தான் அட் அ டைமத்தில் இந்த வேர்ல்டுக்கு வராங்கன்னு கூட சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு வேறுபாடு கூட ஏற்றத்தாழ்வில் காட்டாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு அவங்களுக்குன்னு ஒரு திறமையாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தில் அவங்க முன்னேறி வர்றதுக்கான ஒரு விஷயத்த அவங்களுக்காக கடவுள் வச்சுருப்பாரு குட்டீஸ். ஸோ அப்படி நம்மளை அருமையாக எந்த ஒரு குறைவும் இல்லாமல் பார்க்குறவர் தான் நம்ம கூட இருக்கிற நம்ம ஏசப்பா. ஆனால் நம்மளோட கண்கள் நம்ம மற்றவங்கள பார்த்து அதனால நம்ம குறைவாக இருக்கிறோம் நம்ம ஃபீல் பண்ணுறது உண்டு. அதனால தான் நம்ம நிறைவாக இல்லையோங்கிற கவலையும் நம்மளுக்குள்ளே வர்றது உண்டு. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் இன்றைக்கி அருமையாக இந்த பாடல், இந்த திருப்பாடல் 23 சொன்னபடியாக நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கூட, என்ன போராட்டங்கள் வந்தாலும் கூட அதை குறித்து நம்ம ஏன் கவலைப்படணும்? ஏன்னா நம்மளை என்ன பண்ணிக்கிடணும், நம்மளை அவர் எந்த ஒரு இடத்துலையும் நம்மளை தாழ்ந்து போகிறதுக்கு ஏசப்பா விட்டதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல நம்மளாம் என்ன பண்ணணுமா, வாலண்டியராக நம்மளுடைய தலையை பவுடப் பண்ணணுமா குட்டீஸ். யார் இடத்துலனா அவரிடத்துல ஒரு செல்ல குழந்தையாக நம்ம இருக்க என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். அப்புறம் என்ன அர்த்தம், செல்ல குழந்தைன்னா அவர் நம்மளை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்குவார். நம்ம தனியாக போக நம்மளால் முடியுமோ முடியாதோ நமக்குள்ளே பயம் வரும். அப்போ அதனால் என்ன பண்ணுவார், என் பிள்ளைக்கு பயமே வரக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன், அது குட்டி குழந்தைன்னு அவர் நம்ம கரங்களை பிடிச்சி அருமையாக அந்த காரியத்தை நடத்தி கூட்டிட்டு வருவார். ஸோ இந்த உலகத்தில் நம்ம யாருக்கிட்டையும் தாழ்ந்து போகாதபடிக்கு நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளை வந்து விட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா நான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏசப்பா, அந்த உலகத்தை எப்படி சர்வே பண்ணணும், நான் எப்படி பேசணும், நான் எப்படி கடந்து வரணும்னு நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு நம்ம எப்போ நம்ம தலையில் இருக்கிற ஒரு கணத்தை இறக்கி வச்சுட்டு அவரிடத்துல தலை குடிஞ்சு நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோமோ, கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளை கடந்து வர வச்சு அதில் ஒரு நிறைவை காண வச்சு அதில் நம்மளை முதன்மைப்படுத்தி நம்மளை பலரும் ஆச்சரியப்பட்ட கண்களால் பார்க்கும்படிக்கு நம்மளை ஏசப்பா வைப்பாங்க. ஸோ இதனாலேயும் சங்கீதம் 23:4 படியாக, மரண நிழலின் பள்ளத்தாக்கின் வழியே நான் நடந்தாலும் நான் ஒரு தீமைக்கும் பயப்படேன், ஏனென்றால் நீர் என்னுடன் கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றன அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. ரொம்ப அருமையா நம்ம சோர்வின் வேலையிலையும் இருக்கட்டும், போராட்டத்தின் வேலை, பயத்தின் வேலையில இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கூட நம்ம தடுக்கி விழ போகிற நேரத்தில் நமக்கு யாராவது வந்து தூக்குவா நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு அவருடைய கோலும் அவருடைய பலனும் நமக்கு
எப்பயுமே நம்மளோட இருக்கும். அதை நம்ம தாங்கி பிடிச்சு நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த சோர்வே நம்மளுடைய வெற்றிக்கான ஒரு படியாக நமக்கு ஏசப்பா அமைச்சு கொடுப்பாங்க குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நமக்கு நடக்கிற எல்லா காரியங்கள்லையும் அவரை முதன்மைப்படுத்தி அவரிடத்துல அதுக்கு சொல்யூஷன் கேட்டு அவர் நம்மளை எந்த இடத்துலையும் தாழ்ந்து போக விடமாட்டாருங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையோட அவரிடத்துல தலை குனிஞ்சு நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுக்கறதுல நம்ம அசிங்கப்படாமல் நம்மளை முழுவதுமாக அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லா சூழ்நிலைகளையும் அவரோட கோலும் தடியும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, கோலும் நெடுங்கலியும் எங்களை எல்லா சூழ்நிலைகளையும் பாதுகாத்து பலப்படுத்தி வருகிறதுக்காக நன்றி. இம்மட்டுமாய் எங்களை பலப்படுத்தின உம்முடைய கரம் எங்கள் வாழ்நாள் முழுவதுமாக எங்கள் கூட இருக்கிறதுக்கு உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.